பூந்தோட்டம்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு சரஸ்வதி கோயில் இருக்கு. அந்த சரஸ்வதி கோயில்ல தன்னுடைய பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் விஜயதசமி அன்னைக்கு அரிசியில போடு, ஆவண்ணா போடு, அப்படி போட்டாதான் அந்த பையன் நல்லா படிப்பானாம். நான் கேட்கிறேன், 10th 12th ரிசல்ட் வந்தாலே என் பையனை நாமக்கல்ல சேர்க்க போறேன், என் மகளை ஈரோட்ல சேர்க்க போறேன், 1200க்கு 1200 எடுக்க வைப்பேன்னு எல்லா பெத்தவங்களும் நாமக்கல்லுக்கும் ஈரோட்டுக்கும் போறீங்களே, சரஸ்வதி தேவி என்ன நாமக்கல்லையும் ஈரோட்லயுமா இருக்காங்க? அப்போ ஆன்மீக அறிவியல் சொல்றீங்களே, இந்த சமுதாயத்தில் கல்வி நிறுவனங்கள் செய்கிற ஊழல் ஆகாத நம்பிக்கையை தான் சொல்லி தருது. ராமாயணம் தான் இன்றைக்கு ஆன்மீகத்தினுடைய முக்கியமான ஒரு புனித நூல்னு சொல்றாங்க. ராமாயணத்துல ஒரு செய்தி, ராமர் வனவாசம் போகிற போது அவருடைய செருப்பை எடுத்து வைத்து இந்த தேசத்தை ஆண்டிருக்கிறார்கள் ஒரு செய்தி. இந்த செய்தியை ஈரோடு தந்த பிதாமகன் பெரியார் படித்து விட்டு சொல்கிறார், ராமர் காட்டுக்கு போன பிறகு ராமனுடைய செருப்பை வைத்து இந்த தேசத்தை ஆள்கிற போது ஏண்டா செருப்பு தக்கிறனோட மைய இந்த தேசத்தை ஆளக்கூடாதுன்னு கேட்க. ராமன் அவதார புருஷன், ஒத்துக்கொள்கிறோம். அவதார புருஷன் ராமனால கண்டுபிடிக்க முடியாத ட்ரெயினை சாதாரண மனுஷன் ஜேம்ஸ் வாட் தான் கண்டுபிடிச்சான். அப்போ அவதார புருஷன் ராமனா வாழ்றதை விட சாதாரண மனுஷன் ஜேம்ஸ் வாட்டா வாழ்றதுதானுங்க முக்கியம். நான் கட்டின மனைவிய சந்தேகப்பட்டு நெருப்புல இறங்க சொன்னவன் ராமன். அடுத்தவன் பொண்டாட்டிய தூக்கிட்டு போனா கூட விரல் நுனி கூட படாம இருந்தானே என்னுடைய பச்சை தமிழன் ராவணன். உங்களுடைய ஆன்மீக அறிவியல் ராமனுக்கு விழா எடுப்பதை சரி என்று சொன்னால், எங்களுடைய அணி பச்சை தமிழன் ராவணனுக்கு விழா எடுப்பதை சரி என சொல்லும். சிவனும் பார்வதியும் ஒன்றாக சேர்ந்திருக்கிற உருவத்தை அர்த்தநாதீஸ்வரர் என நாமெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதே சமுதாயத்தில் தான் திருநங்கைகளுக்கான பிரச்சனைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தேசத்திலே பூஜைகளும் பரிகாரங்களும் நிறைய செய்யப்படுகிறது. ராமேஸ்வரம் கடற்கரையை தமிழர்களாகிய நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம்? நம்முடைய தோஷத்தை கழித்துக் கொள்வதற்காக ராமேஸ்வரம் கடற்கரையிலே குளித்து கரையேறுகிறோம். ஆனால் நம்முடைய ஈழத்து சொந்தங்கள் எல்லாம் ராமேஸ்வரம் கடற்கரையை குதித்து கரையேறி உயிர் பிழைத்துக் கொள்கின்றன என சொன்னால், ராமேஸ்வரம் கடற்கரைக்கு உண்மையிலேயே தோஷத்தை தீர்த்து வைக்கிற அந்த சக்தி இருக்கிறது என சொன்னால், ஏன் ஈழத்திலே இவ்வளவு பிரச்சனை? ஆக இந்த தேசத்திலே பூஜைகளும் வழிபாடுகளும் சொல்லிக் கொடுப்பது ஆகாத நம்பிக்கையை மட்டும்தான். கோயில்களில் போய் சாமி கும்பிடணும் அப்படின்னா சிறப்பு தரிசன சீட்டு 500 ரூபாய் கொடுத்தா சாமி முன்னாடி நாம நிக்கலாம், 50,000 ரூபாய் கொடுத்தா சாமி நம்ம முன்னாடி நிற்கும். ஒரு கவிஞன் அழகா சொன்னா, சாம்பல் கோவிலுக்குள் சென்ற பிறகு திருநீராகி விடுகிறது, தண்ணீர் ஆலயத்திற்குள் சென்ற பிறகு தீர்த்தமாகி விடுகிறது, கயிறு மசூதிக்குள் சென்ற பிறகு தாயத்தாகி விடுகிறது. மானங்கட்ட தமிழா, ஒவ்வொரு முறை கோயிலுக்குள் சென்று வந்த பிறகும் கூட உன்னுடைய அசிங்கம் இன்னும் குறையவே இல்லையேன்னு கேள்வி கேட்கிறேன். ஒத்த தாயத்து மேல வைக்கிற நம்பிக்கைய ஏங்க நான் உங்க மேல வைக்க கூடாது? இந்த தேசத்துல பூஜைகளும் வழிபாடுகளும் பரிகாரங்களும் மக்களுக்கு ஆகாத நம்பிக்கையை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குது.